ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா, பொதுவாக நாம் ஹோட்டலுக்கு போனோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ரவா தோசை. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரவா தோசை. ஸோ கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா தோசை நாம் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து 1 கப்பு ரவை, அதே ஈக்குவலாக 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, இவ்வளோதாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அப்புறம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முதல்ல நாம் இதே கப்பில் ஒரு 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ரவை வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நாம் இது வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் ரவை சாஃப்ட் ஆகும். ஸோ மீதி இருக்க தண்ணி இப்போவே ஊற்றிடலாம். இதை இப்போ கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஊறியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் குறுமிளகு அப்படியே இடிச்சிட்டு போட்டுடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க அது, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். 4 டீஸ்பூன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுடலாம். 2 பச்சை மிளகா, அதுவும் பொடியாக நறுக்கி போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இப்போ தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போது இப்படி இருக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் கெட்டியாக தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இனி இப்போது லைட்டாக இதுக்கு கல்லில் எண்ணெய் தடவி ஒரு வெங்காயம் வச்சு லைட்டாக அப்படியே சுற்றுனிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நாம் தோசை ஊற்றிக்கலாம். இது சாதா தோசையை விட இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், கிறிஸ்பி ஆகணும் இல்லையா. நாம் வந்து சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயிடுச்சுங்க, நாம் எடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்தீங்களா, நல்லா முறுமுறுன்னு நல்லா சூப்பராக கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ இது காம்பினேஷனாக
சாம்பார், தக்காளி சட்னிங்க, ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் ரவா தோசை ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் ரவா தோசை வித் சட்னி சாம்பார் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.